அகைன் நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். எதில் போக போகிறோன்னா என்னென்ன கேபிள் காரில் போக போகிறோம். விஷயத்தில் போய் என்னெல்லாம் இருக்குது ரசிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, அப்படி நாங்கள் மலேசியாவில் இந்த கேபிள் காரில் ஒரு டிரைவ் போயிருந்தோம். உள்ள யாரும் போதெல்லாம் தெரியாது, இவ்வளோ அதிசயத்தை பார்ப்போன்னு. கிட்டத்தட்ட அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னே தெரியலைங்க. கேபிள் கார் போயிட்டே இருக்குது, ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்குது. ஸோ கீழே பார்க்கும்போதெல்லாம் அந்த வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, மலை உச்சியில் போய் பார்த்தா அங்கே இருக்க லாட்ஜஸ்லாம் பார்த்தா அவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜில் மட்டுமே 7000 ரூம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பில்டிங்ஸ் இருக்குன்னு எங்களால் கவுண்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே உள்ளே போய் பார்த்தா ஒரு மாலுங்க. என் லைஃப்பில் இப்படி ஒரு மால் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டம். லைட் செட்டிங்லேருந்து அங்கே இருக்க அட்வென்ச்சர்லேருந்து கிட்ஸுக்கான கேம்லேருந்து சொல்லவே வேண்டாம், வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்து வியந்து போயிட்டோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ லைட் செட்டிங், அவ்வளோ கேம்ஸ், அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான இடங்கள் ஒவ்வொன்றையும் அவங்க டெக்கார் பண்ணிக்கிற இடமா இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் மலேசியா போகிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. அதுவும் இப்போ நம்ம ஸ்மைலி ட்ரிப்லலாம் ஒரு மந்த்லி பேக்கேஜ் சொல்லிட்டு மந்த்லி இந்த சம்மருக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இங்கெல்லாம் போகணும்னு ஆசை தான் மறக்காமல் ஸ்மைலி ட்ரிப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ள உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுதே தெரியவே செய்யாது. முக்கியமாக கசினோ வரைக்கும் இருக்குது. கசினோக்கு உள்ள வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க அலௌட் இல்லை. பட் கசினோலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் வந்துச்சு. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க.